வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஜவ்வரிசியை யூஸ் பண்ணி டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறோம். இது பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை, எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த ஜவ்வரிசி கிச்சடியை ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கிறேன். இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிட்டு நல்லா ஒரு 3லேருந்து 4 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது கூட நம்ம 1 கப், எந்த கப்பால் நம்ம எடுக்கிறோமோ ஜவ்வரிசியை அதே கப்பாலேயே 1 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்குவோம். 1 கப் ஜவ்வரிசிக்கு 1 கப் தண்ணியை சேர்த்துட்டு குறைஞ்சது ஒரு 4லேருந்து ஒரு நைட்டு ஃபுல்லாகவுமே நம்ம ஊற வைக்கலாம். நான் இன்றைக்கி நைட்டே இதை ஊற வச்சுட்டேன். இப்போ நல்லா மறுநாள் விடிஞ்சிருச்சு. நல்லா ஊறி நம்ம வச்ச தண்ணி எல்லாமே கொஞ்சம் கூட இல்லை, நல்லா உதிரி உதிரியாக நமக்கு ஜவ்வரிசி நல்லா ஊறி நமக்கு கரெக்டாக ரெடியாகி வந்துருச்சு. ஜவ்வரிசி நல்லா ஊறி வந்த பிறகு தண்ணி இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வடிகட்டியில் போட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு 1/2 கப் அளவுக்கு நிலக்கடலையை சேர்த்துக்கிறேன். இது நல்லா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. மேல் தோல் எல்லாமே நீங்கிற அளவுக்கு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது நிலக்கடலை ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு. இதை நம்ம மேல் தோல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஆற வச்சுட்டு மேல் தோல் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்றிட்டு இதை கொஞ்சம் கொரப்பாக நம்ம அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு நிலக்கடலையை சேர்த்துட்டு கொரப்பாக அடித்து எடுத்துக்குவோம். இந்த மாதிரி கொரப்பாக நம்ம அடித்து சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம இப்போ அடித்து எடுத்த நிலக்கடலையை இந்த ஜவ்வரிசி கூட சேர்த்து கலந்து விட்டுடலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பையும் சேர்த்து கலந்து விட்டுருவோம். அப்போ தான் ஜவ்வரிசியில் நமக்கு கொஞ்சமாக தண்ணி இருந்தாலும் கூட இந்த நிலக்கடலை பொடி சேர்ந்துட்டு நமக்கு நல்லா உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்கும். இப்போ கலந்து இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சுருவோம். இப்போ நம்ம 2 கொத்து கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாய், உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 1 பச்சை மிளகாய், சின்ன பீஸ் இஞ்சி, இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொரப்பாக நம்ம அடித்து எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்து நீங்கள் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கொரப்பாக அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்க்குறேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்த பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை நம்ம சேர்த்துக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்த பிறகு 1 கொத்து கருவேப்பிலையை சேர்த்து நல்லா நம்ம பொரிய விட்டுறலாம். ஜீரகம் கருவேப்பிலை ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் அடித்து வச்சோம் இல்லையா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி, இதையும் நம்ம சேர்த்துட்டு சும்மா ஒரு 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு மட்டும் நீங்கள் லைட்டாக வதக்கிக்கோங்க. வதக்கி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஜவ்வரிசியை இது கூட சேர்த்து நம்ம கலந்து விட்டுறலாம். இப்போது கொத்தமல்லியும் இஞ்சியும் நல்லா வதங்கி வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஜவ்வரிசியை இதில் சேர்த்து கலந்துருவோம். ஜவ்வரிசி சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு கொஞ்சமாக நம்ம பெருங்காய பொடியும் நம்ம சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா நல்லா வாசமாக இருக்கும். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ நான் வேக வச்சு ஒரு உருளைக்கிழங்கு பொடியாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி வேக வச்சும் சேர்க்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வேக வைக்காமல் டேரெக்டாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எண்ணெயில் வதக்கிட்டும் கூட நம்ம சேர்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு மூடியை போட்டுட்டு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே நீங்கள் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுறலாம். இந்த 5 நிமிஷத்துலேயே ஜவ்வரிசியும் நல்லாவே வெந்து ரெடியாகி வந்துடும். நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறதுனால நல்லா வெந்து ரெடி ஆகிரும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்துக்கிறேன். இது கூடவே நம்ம வறுத்து எடுத்து நிலக்கடலை கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம சேர்த்து நம்ம கலந்து சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம். லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவிட்டு உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னா ஒரு 1/2 மூடி அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறையும் நம்ம சேர்த்து கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சூப்பராக டேஸ்டியான ஜவ்வரிசி கிச்சடி நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.